கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நமது தவக்கால சிந்தனையாக நாம் தியானிக்கவிருக்க போவது கடவுள் உனக்கு கொடுத்த உலக வேலையை நேசி. பிரியமானவர்களே, இன்றைய காலத்தில் நாம் எல்லாருமே வேலைக்கு சென்று பணம் ஈட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆண்களும் பெண்களும் என்று எல்லாருமாய் சேர்ந்து உழைக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். ஆனால் கடவுள் கொடுத்த அந்த வேலையை நாம் இன்முகத்தோடு முழு மனதோடு செய்கிறோமா, அல்லது நம் மீது வைக்கப்பட்ட ஒரு பெரிய பாரமாக நினைத்து மனவேதனையோடு செய்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்கள். சிங்கப்பூர் தேசத்தை சார்ந்த ஒரு மனிதன் இப்படியாக சொல்ல கேள்விப்பட்டேன். அந்த தேசத்தில் ஒவ்வொரு ஆண்மகனும் குறைந்தது 2 வருடமாவது இராணுவத்தில் பணிபுரிய வேண்டுமாம். அப்படியாக இந்த மனிதனும் தனது 18வது வயதில் இராணுவத்தில் சேர்ந்தான். மற்றவர்களைப் போலவே தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை மாத்திரம் செய்து வந்தார். கொஞ்சமும் அதிகமில்லை, கம்மியாகவும் இல்லை. ஆனால் ஒரு சிலரோ தங்கள் இருதயத்தை அந்த வேலையில் வைத்து மிகுந்த ஆர்வத்தோடு தேவைக்கு அதிகமாக பணி செய்தார்கள். இறுதியாக என்ன ஆயிற்று என்றால், அவர்கள் நிறைய அனுபவங்களை பெற்றார்கள், தலைமைத்துவ பண்புகளை பெற்றார்கள். கடினமான வேலையை கூட எளிமையாக எப்படி செய்து முடிக்கலாம் என்று கற்றுக்கொண்டார்கள். விவிலியத்தில் நாம் பார்க்கக்கூடிய யோசேப்பும் கூட இப்படித்தான். ஒரு அடிமையாய் எகிப்துக்குள் நுழைந்த போதும் சரி, சிறைச்சாலையில் இருந்த போதிலும் சரி, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிகுந்த மனரம்யத்தோடு செய்து வந்தார். இதுதான் கடவுளுக்கு மிகுந்த ஏற்ற ஒரு காரியமாக இருந்திருக்க வேண்டும். அதனால் கடவுள் யோசேப்பை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? யோசேப்போடு கூடயே இருந்தார். அவன் கையிட்டு செய்த எல்லா காரியத்தையும் துலங்க செய்தார். அந்த எகிப்திய தலைவனே தனக்குண்டான அனைத்துக்கும் தலைவனாக யோசேப்பை மாற்றினார். அப்போஸ்தலர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய நிருபத்தில் இப்படியாக கூறுகிறார். 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், இவ்வுலகில் உள்ள உங்கள் தலைவர்களுக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள், மனிதர்களுக்கு உகந்தவர்களாகுமாறு வேலை செய்வதாக காட்டிக்கொள்ளாமல் ஆண்டவருக்கு அஞ்சி முழு மனதோடு வேலை செய்யுங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு கிருபையாய் கொடுத்த அந்த வேலையை இனிமேல் நாம் முழு மனதோடு மன ரம்யத்தோடு மனிதர்களுக்காக அல்லாமல் ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்ற அந்த உணர்வோடு நாம் வேலை செய்வோம். நிச்சயம் யோசேப்பை ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.